அன்னைக்கு நம்ம நாக்குல வரைக்கும் போயிருந்தேன். நான் அப்போ விவேகானந்தா கிரவுண்டுக்கு உலக உருண்டை மாதிரி பாதி வச்சிருந்தாங்க. சரி உள்ள போய் பிரதர் என்ன கேட்ட, பிரதர் வாங்க ப்ரோ உங்களை 350 ரூபாய்க்கு விண்வெளியை காட்டுறாரு. என்னது 350 ரூபாய்க்கு விண்வெளியா? சரின்னு சொல்லி நான் உள்ளுக்கு போயிட்டேன். உள்ளுக்கு போன ஒரே கும் இருட்டுப்பா. அதுக்கப்புறம் தாங்க அந்த அதிசயம் நடந்துச்சு. அவங்க 3D லைட் மாதிரி ஒன்று போட்டாங்க. அதை போட்டாங்க. எனக்கு ரியலாவே விண்வெளியில மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிடுச்சு. அதாவது நட்சத்திரம் கோல் அதெல்லாம் அப்படியே கண் முன்னால காட்டினாங்க. 350 ரூபா கொடுத்து இதெல்லாம் போய் பார்க்கலாமாடா தம்பி என்ன கேட்டீங்கன்னா கட்டாயம் பொறுத்து. ஏன்டா இவங்க 350 ரூபாய்க்கு அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ காட்டல, 2 hour 2 மணித்தியாலம் காட்டுறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் பொறுத்து. என்னென்னோ படத்துக்கெல்லாம் கூட்டி போய் தியேட்டருக்கெல்லாம் கூட்டி போய் காட்டுறோம். இது படிப்புக்கு முக்கியமானது. கூட்டி கூட காட்டுங்க. சரி நான் முழுக்க போய் நட்சத்திரம் கோல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுல கால் வச்சாரு அவரையும் பார்த்துட்டு ஒரு ஹெப்பியோட வந்தேன். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏசி. ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 350 ரூபா எடுக்காங்க. மார்னிங் டைமில், அதாவது வார மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இவங்க வச்சிருப்பாங்க. டிக்கெட் 350 ரூபா. காலையில் மார்னிங் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா மார்னிங் டைமில் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க கொடுக்குறாங்க. பின்னரம் 4:30 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும் பப்ளிக் காட்டுறாங்க. அப்புறம் என்ன 350 ரூபா காசு எடுத்தாச்சு, விண்வெளிக்கு போயாச்சு. லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காத்தாங்குடி பக்கத்தில் நான் கூட விவேகானந்த கிரவுண்ட் இருக்கு தானே, அதுக்குள்ளே போனீங்கன்னா உழவரோட பாதி ஒன்று இருக்கு. உள்ளுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் கட்டாயமாக சந்திக்கலாம். பாய்.